ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நம்மளுடைய ரமேஷ்குமார் அவர்கள், அதாவது பசு அவர்கள் பயங்கரமான ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஹேஷ்டேக்கே அன்ஃபாலோ. பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஸோ அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஐ எம் நாட் போஸ்டிங் எனி பிடிஎஸ் ஆர் விகா பிக்ஸ் ஃபார் கெட்டிங் ஃபாலோவர்ஸ். புரியுதா? யாரோ ஏதோ கேட்டுகிட்டே இருக்காங்க போல். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ வித் இட்? ஐ ஜஸ்ட் போஸ்ட் இட் டு ஹாவ் மெமரிஸ் ஸ்டோர்ட். கண்டிப்பாக அவங்க ஃபாலோவர்ஸ்க்காகலாம் அவர் பண்ணலை, ஒரு மெமரிஸ் அந்த டைமில். உண்மையுமே நான் சொன்னேன், நமக்கு நிறைய பதிவுகள் நினைவுகளோட மெமரியோடு இருக்கும்போது நான் கூட சொல்லியிருந்தேன், பசு அண்ட் விஜயோட பிக்லாம் நமக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் பிக் அவர் ரிவீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு மெமரி தான். ப்ளஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் மீண்டும். ப்ளீஸ் கைஸ் ஹூ டோன்ட் லைக் திஸ் பிக்ஸ் அன்ஃபாலோ இம்மீடியட்லி. நான் போடுற பிக்லாம் பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்னை அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. இல்லைன்னா நான் என்னோடய அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிவிடுவேன், ஆர் ஐ வில் டெலீட் திஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. ஐ ஹேட் திஸ் டைப் ஆஃப் ஹேப்பனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். ஆக்டிங் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன். ஓகே, சாரி, ஆக்டிங் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன் டு மேக் யூ ஃபாலோ மீ டு ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் அன்ஃபாலோ மீ ஹூ டோன்ட் லைக் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் இது எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு இடத்துல சொல்கிறது தான், என்னை பிடிக்கலன்னா ஃபாலோ பண்ணாதப்போ எதுக்குப்பா சும்மா போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பட் பசு இவ்வளோ சீரியஸாக பேக் டு பேக் போஸ்ட் அப்படிங்கும்போது அவர் எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறது இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள், இவ்வளோ தூரம் அவர் சொன்னதுக்கப்புறம் அவரோட சைட்லேருந்து பிடிஎஸ் வராது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவருக்கும் ஒரு மனசு இருக்குல்ல. உங்களுடைய கருத்துக்கள்.